வணக்கம். நான் இயக்குனர் மில்கா சிவகுமார் பேசுகிறேன். இப்போ தான் கழுகு மரம் படம் பார்த்துருக்காங்க. நண்பர் கொட்டாச்சி அவர்கள் இயக்கியிருக்கிற அந்த படம் முதலாக இயக்கியிருக்காரு. படத்தில் வந்து ஒரு இயக்குனரோட உதவி இயக்குனரோட வழிகளை நிறையா சொல்லியிருக்காரு. எல்லா இயக்குனர்களும் முதல்ல படம் பண்ணும்போது படுற கஷ்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்லேயும் கடந்து வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் சென்டிமெண்ட்டாக நிறையா இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படம் பண்ணியிருக்காரு. முதல் படத்தை இந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. வர 16ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். படத்தை சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா எங்களை மாதிரி இயக்குநர்களுக்கும் நிறைய ப்ரொடியூசர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. வணக்கம். மதிராஜா அவன் டைரக்டர். தம்பி கொட்டாச்சி வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு படம் ஷூட்டிங் வந்து அங்கே ஆரம்பித்து ஷூட்டிங் வேடி பார்க்க வந்து இன்றைக்கி வந்து படிப்படியாக சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடித்து இன்றைக்கி உண்மையிலே படம் பார்த்துட்டு இந்த கழுமரம் படத்தை பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது முழுக்க முழுக்க சினிமா உதவி இயக்குநர்கள் சம்மந்தப்பட்ட கதை. இது என்னென்னா அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கைக்கு போராடி அந்த டைரக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க படுற சோதனையும் அவ்வளோ தத்ரூபமாகவும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக பண்ணியிருக்கார். உண்மையிலே வந்து இது வந்து அந்த படத்தோடைய கதாபாத்திரத்தில் அந்த கழுமன்ற படத்தில் அவரேவும் நடிச்சிருக்கிறார். உண்மையிலே ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஃபீலாகவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பாடல்களாக இருக்கட்டும், இதில் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்கவுங்க அந்த கேரக்டரை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் இந்த மாதிரியான நம்ம சிறு முதலீட்டு படம் வந்து பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா சிறு முதலீட்டாளர்கள் ஜெயிச்சா தான் நாளைக்கு பெரிய லெவலில் அந்த திரையில் வந்து அவங்க இது முன்ன முடியும். அவங்களுடைய சோதனைகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது முத ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடி மூலமாக இல்லாமல் திரைக்கும் கொண்டு வராங்க. வர 16ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை உங்களை சொல்லுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க பார்த்தவங்க இந்த படத்தை பார்த்து நீங்களும் எல்லாம் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். கொட்டாச்சி அடுத்த படத்துலையும் மிக சாதனை பண்ணணும். அந்த குடும்பம்லாம் அவங்கள வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் எஸ்டி அரசு டி நகர். இப்போது இந்த படம் வந்து கழுமரம் படம் பார்த்தோம். மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், வரிகள் அத்தனையும் இசை உட்பட மிக நன்றாக இருந்தது. படம் பார்க்குறதுக்கு அனைவரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஒவ்வொருத்தருடைய ஃபீலிங்கை தெளிவாக ஸ்க்ரீன் பிளேயில் அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே ஆப்டாக இருக்குது. அவர் ஆக்டிங்கு கரெக்டான கேரக்டர்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட்டும் வந்து அதுக்கு வந்து தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அவர் கிளியராக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவருடைய பொசிஷன் அவருடைய ஃபீலிங்கில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அவர் எப்படி ஜெயிக்கிறாருன்னு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஒரு நல்ல சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையை தெளிவாக கொடுத்து சாங்கு வரிகளும் கேட்கும் முடியும் மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து உங்களுடைய அவருக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்கிற மாதிரி அவர் வெற்றி பெறுவதற்கு அனைத்து வாழ்த்துக்களையும் உங்களிடமும் எதிர்பார்க்கிறோம். வெண்திரையில் படம் பார்க்க நாங்கள் உங்களை வேண்டி கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது இந்த படம் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஈவு கொடுத்துருக்குறாங்க. எல்லா தரப்பு மக்களும் பார்க்கக்கூடிய படம். என்னன்னா இந்த படம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாசமலர், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் படம்லாம் வந்து பார்த்தீங்களா, தேட்டருக்குள்ளே போகும்போது நல்லா மகிழ்ச்சியோடு போவாங்க. திரும்பி வரும்போது அழுதுட்டு வருவாங்க. ஏன்னா வந்து ஒரு படம் பார்க்கும்போது அவங்க படத்தில் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. ஆனால் இந்த படம் வந்து மட்டும் எல்லா தரப்பு மக்களும், அதாவது வந்து மாணவன்லேருந்து ஆசிரியர்லேருந்து அப்பா அம்மாவிலேருந்து எல்லாரும் தரப்பு மக்களும் ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய வாழ்க்கையில் வலியை வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்க நம்ம நண்பர் கொட்டாங்குச்சி அவர்கள். இதை வந்து மெயினாக நான் சொல்கிறது வந்து மாணவ மாணவிகள் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா வந்து மாணவ மாணவி எதுக்கு பார்க்கணுன்னாக்கா, வாழ்க்கையில் எப்படிலாம் வந்து நம்ம கஷ்டப்படுறோம்,
ஒரு நம்ம ஆசைப்பட்டது அடையிறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்படணுன்றத இந்த ஒரு படம் வந்து எல்லாருக்கும் உதாரணம். ஒரு குடும்பமா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப இந்த படத்தை கண்டிப்பா வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தனிப்பட்ட கருத்து, இந்த படத்துக்கு எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு போய் காமிக்கணும் படத்துல. ஏன்னா வந்து எவ்வளோ வலி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னா எவ்வளோ வலியை வந்து நம்ம பட்டு அவஸ்தைப்பட்டு அந்த வலியை தாங்கி போறோம்ன்றத இந்த படத்தை பார்த்து தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து குடும்பத்தோட போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டரை விட்டு நீங்க வெளியே வரும்போது அழுதுதான் வருவீங்க. இந்த ஒரு சீனும் உங்க வாழ்க்கையில் நடந்த சீனா தான் நடக்குன்றது இது மூலியமா சொல்றோம். ரொம்ப நன்றி. மேலும் மேலும் வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறணுன்றதை வாழ்த்துக்கிறோம். அடுத்தபடியா எடுக்க போற படத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் ரோஷன். கழுமரம் மூவியில் வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். கொட்டாச்சி அங்கிளோட சின்ன வயசு கேரக்டராக பண்ணியிருக்கேன். கிளைமேக்ஸில் வருவேன். இவர் கூட ஒர்க் பண்ண டேஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, நல்ல கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. நல்ல கொட்டாச்சி அங்கிள் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து ஃப்ரெண்ட் ஆனார். அப்புறமா ஒரு கான்டாக்ட் வச்சு இந்த படத்தில் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். நிறைய கத்துக்கிட்டேன் அங்கிள் கிட்ட இருந்து. எப்படி சொல்றது, ஒரு கூட இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஷார்ட்ல எப்படி என்னென்ன பண்ணணும், ரியாக்ஷன்ல இருந்து டைலாக்ல இருந்து எல்லாம் அவர் சொல்லி கொடுத்ததுதான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு படைப்பு ஜாம்பவான்களுக்கு இன்னைக்கு 13ஆம் தேதி என்று இந்த கழுமரத்தை போட்டு காட்டியிருக்காரு நம்ம கொட்டாச்சி. வருகின்ற 16ஆம் தேதி உங்களுக்கு விருந்தா வந்து கொண்டிருக்கிறது. எங்கூர் மண்ணின் மைந்தர் கொட்டாச்சி அண்ணம். எனக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்தவர், பெரிய பெரிய நடிகர்களில் நடித்து பெரும் புகழை அடைஞ்சவர். அவர் படத்தில் எனக்கு வந்து சினிமாவோட வழிகள் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் படத்துக்குள்ளேயே படம் ஓடுது. அவர் இயக்குனர் நடிச்சிருக்காரு, நான் கேமராமேனாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஆனால் அந்த பெரிய கேரக்டர் நான் தாங்கணும் இல்லையான்னு தெரில. ஆனால் என்னை நம்பி அந்த ஒரு கேரக்டரை அழுத்தம் திருத்தமாக கேமராமேன் கேரக்டரை நீ பண்ணுன்னு சொல்லி நிறையா டைலாக்கள் சொல்லி கொடுத்து பக்காவாக பண்ண வச்சதுக்கு அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் மூலிமா உங்களுக்கு வருது. அதனால் அந்த ஊடகங்கள் தான் பெரிய கடவுளாக நம்ம நினைக்கிறோம். அந்த கடவுள் மூலியம் மக்கள் உங்களுக்கு வந்து சேருது. அதனால் வருகின்ற 16ஆம் தேதி இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். மிஸ் பண்ணாலும் நம்ம ஓடிடின்னு ஒரு ஓடிடி புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதில் முதல் படமாக நம்ம கிளம்புறம் வருது. அதனால் தேட்டரில் மிஸ் ஆனாலும் நம்ம ஓடிடியில் பாருங்கிறது பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். எங்களை வாழ்த்துங்க, வாழ்த்து அருளுங்க. நன்றி, வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். கழுமரம் படத்தின் இயக்குனர் கொட்டாச்சி அவர்களை வாழ்த்த வந்துள்ள அஜித் சார், விஜய் சார், அர்ஜுன் சார், விஜயகாந்த் சார், இவங்களெல்லாம் வச்சு படம் எடுத்து பெரிய இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்திருந்து இன்னைக்கு இந்த சின்ன இயக்குனர் கொட்டாச்சி அவர்களை வாழ்த்த வந்திருக்கீங்க. என்னுடைய கண்ணுக்கு அஜித் சார், விஜய் சார், விஜயகாந்த் சார், அர்ஜுன் சார்லாம் அவங்களே வந்து வாழ்த்துற மாதிரி நினைக்கிறேன் சார். அது அவரோட டைலாக் சார், அவருக்கு வச்சிருக்கு. இல்ல இப்போ சார் நினைச்சிருந்தாங்க எனக்கு ஏதோ வேலை இருக்குதுப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு எதனா ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனா நேத்தே கொட்டாச்சி சொன்னாப்புல பேரர் சார் வராங்க அப்படின்னு. என்னோட குருநாதர் வரும்போது நான் வராம இருந்தேன் அப்படி. அதான் கேட்டவன்னா உடனே வந்துட்டேன். அதே மாதிரி ரஜினி சார், கமல் சார் அவங்கள வச்சு படம் பண்ணவங்க இன்னைக்கு அவங்களே வந்து வாழ்த்துற மாதிரி உதயகுமார் சார் வந்திருக்காங்க. வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். அதே மாதிரி சிறுபட தயாரிப்பாளர் அன்பு சார், அன்புச்செழியன் சார். இப்ப கூட பாருங்க, எனக்கு பதட்டத்துல இருந்தா டக்குன்னு இயக்குனர் அவர் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் திணறனோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து மிக்க மிக்க நன்றி சார். சார் அந்த விஷயம்லாம் இல்லை சார், நான் பிக் பாஸ் போயிட்டு தெரிஞ்சுட்டேன் சார்.
ஸோ இவங்கெல்லாம் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். அப்புறம் போயிட்டாரா அவர், பத்திரிகை கொடுக்க போயிட்டாரா? எப்பா எனக்கு பத்திரிகை கொடுக்க போயிட்டாரு போல. சரி. ஸோ படத்தை பற்றி யாரோ சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்தேன், நல்லா அருமையாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி, எப்படி? கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி, ஷூட்டிங் பார்க்க ஓடி வந்தான் கொட்டாச்சி, ஷூட்டிங் பார்க்க ஓடி வந்தான் கொட்டாச்சி, டிஆர தான் நேர்ல போய் பார்த்தாச்சு, டிஆர தான் நேர்ல போய் பார்த்தாச்சு, அவரு 3 வேளை சோறு தானே போட்டாச்சு, அவர் 3 வேளை சோறு தானே போட்டாச்சு. இப்போ என்னாச்சு, இப்போ என்னாச்சு, படம் ஹிட்டாச்சு, கழுமரம் ஹிட்டாச்சு. ஓகே, இதே போதுன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க குரல் கொடுத்தீங்க, நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்க தானே வெள்ள சுகாக்காரா? ரொம்ப நன்றி 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 நன்றி. கொட்டாச்சி வாழ்த்துக்கள்.